ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஹைதராபாத் பன்னீர் மசாலா. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் 8 வெங்காயத்தை பெருசாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். வதக்கி பிளண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பெருசாக வெட்டியிருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, தயிர் 1 கப்பு, பன்னீரை நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். மசாலா பார்க்கலாம். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, உப்பு. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆயில் ஊற்றிருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு வதக்குனா போதும். இது நல்லா இப்போ நான் வதக்கிக்கிறேன். இந்த டைமில் நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். இப்போ இது ஆறுனதும் நான் அடுத்தடுத்து என்னென்னலாம் போட்டு பிளண்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். நம்ம வதக்கின வெங்காயம் ஆறிடுச்சு. நான் மிக்சியில் மாற்றிட்டேன். இந்த டைமில் நான் புதினா ஒரு கை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலாக நான் இந்த அளவுக்கு நல்லா பிளண்ட் பண்ணிட்டேன். அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் இதே பேனில் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பிளண்ட் பண்ணி வச்சுருந்த இந்த ஆனியன் புதினா பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த டைமில் நான் ஜாரை வாஷ் பண்ணி அந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டியாக இருக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பன்னீர் எல்லாம் இந்த கிரேவியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஃபைனலி ஹைதராபாத் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய்.